சாத்தூர் அடுத்துள்ள மடத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருபவர் ஜெயமேரி. உலக பொதுமறையாம் திருக்குறளை மாணவர்களிடம் கொண்டு செல்ல வித்தியாசமான முறையை கையில் எடுத்தார். தாம் பங்கேற்கும் இலக்கிய கூட்டங்கள், பட்டிமன்றங்களில் கிடைக்கும் தொகையை உண்டியலில் போட்டு அவர் சேமிக்கிறார். அங்கு பயிலும் 130 மாணவ மாணவிகளுக்கும் உண்டியல்களை வாங்கி கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறள் சொன்னால் தன் உண்டியலிலிருந்து ₹1 வழங்குகிறார். திருக்குறளோடு அதற்கான பொருளும் சொன்னால் ₹2 வழங்குகிறார். இதனால் குழந்தைகள் ஆர்வத்தோடு திருக்குறளை பயில்வதுடன் சேமிப்பு பழக்கமும் வாசிப்பு பழக்கமும் வளர்வதாக கூறுகிறார் ஆசிரியை ஜெயமேரி. எங்க பள்ளியில குறள் உண்டியல் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். திருக்குறளை படின்னு சொன்னா அவன் படிக்க மாட்டான். அப்ப அவனுக்கு ஒரு குறள் உண்டியல்ங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி 130 குழந்தைகளுக்கும் குறள் உண்டியல் வாங்கி கொடுத்தாச்சு. வாங்கி கொடுத்துட்டு டீச்சரோடைய உண்டியல்ல இருந்து நீ காசு எடுத்து நீ ஒரு குறள் சொன்னா ₹1 அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதனால அடுத்து சேமிக்கிற பழக்கம் அதிகமாச்சு. மேலும் வாட்ஸ்அப் குழு தொடங்கி குழந்தைகளின் தனித்திறன்களை வீடியோவாக பதிவிட்டு ஊக்குவிக்கிறார். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கு இணங்க மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பேணவும் ஆசிரியை ஜெயமேரி தவறுவதில்லை. மொய்க்கும் தின்பண்டங்களை வாங்கி உண்ணாதிருக்க சிறுதானிய தின்பண்டங்களை இலவசமாக வழங்குகிறார். அரசு பள்ளி ஆசிரியை ஒருவரின் மாணவர்களை ஊக்குவிக்கும் செயலை பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வரவேற்கின்றனர்.